இயேசுவின் நாமத்தினாலே உங்களை எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த கால வேளையிலே கர்த்தர் கொடுத்த நல்ல நேரத்துக்காக கர்த்தர் நன்றி சொல்லுகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இந்த வார்த்தையை நான் உங்களுக்காக சொல்ல விரும்புகிறேன். லூக்கா என்ன சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் லூக்கா 22ல் 46ஆம் வசனம். லூக்கா 22:44 இவ்வாறு சொல்லுது, நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்குட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். இயேசுவானவர் தம்முடைய சீசர்களை பார்த்து சொல்றார், அவர் தன்னை காட்டு கொடுக்கப்படும் நேரம் வந்து விட்டது, அவரை பிடிக்கிற நேரம் வந்துச்சு, அவரை சிலுவையில் அறைய நேரம் வந்துச்சு. அதற்கு முன்பாக இவர் பார்க்கிறார் ஒரு சூழ்நிலைகள். பாருங்க, அங்கே கெத்செமனே தோட்டத்துக்கு போகிற ஒரு சூழ்நிலை, அங்கே போய் ஜெபம் பண்றாரு. சீசர் எல்லாரையும் கூட்டிட்டு போறாரு. ஒரு 3 பேரை கூட்டிட்டு போயிட்டு, இங்க இருந்து உட்காந்து ஜெபம் பண்ணுங்கப்பா, நான் கொஞ்சம் தள்ளி போய் ஜெபம் பண்றேன்னு ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணும் பொழுது அவர்கள் பாருங்க, மறுபடியும் பார்த்தா மறுபடியும் தூங்கி கொண்டிருந்தார். சரி ஜெபம் பண்ணுறோம்னு சொல்லி எழுப்பி விட்டுட்டு வந்தார். மறுபடியும் அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஜெபம் பண்ணி முடிந்து அவர் ஜெபம் பண்ணும்போது வியாகுலப்பட்டுகிறார். இங்கே நடக்க போகிற பிரச்சனைகள் பிடிக்கப்பட போகிறது. பாருங்க, வியாகுலப்பட்டு அவருடைய சொட்டிங் எல்லாம் ரத்தமாய் வருகிறது. பாடுகள், இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்ப்பதனாலே வந்த பிரச்சனைகள், வியாகுலங்கள். ஒரு பிரச்சனை, ஒரு வீட்டில் 4 பேர் இருந்தால் அந்த பிரச்சனையே தள்ள வச்சா அன்னைக்கு தூக்கமே வராது. இவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாய் வந்தபடினாலே எல்லாருடைய பாரத்தினால அவருடைய வேர்வைகள் இரத்தமாய் வந்ததுன்னு அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாம் அப்போ வந்துச்சு. எல்லாம் ப்ரேயர் முடிச்சுட்டு மறுபடி பார்த்தா அங்கே தூங்கிட்டு இருந்தாங்க. அதனால அப்புறம் மறுபடியும் அவர் பாருங்க, திரும்ப அவரை எழுப்பி, நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்கு உட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்க. பாருங்க, சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்து ஜெபம் பண்ணுங்க, எழுப்பி ஜெபம் பண்ணுங்க. அப்போ நம்ம தூக்கத்தை கொண்டு வருகிறது எது? இன்னைக்கு பாருங்க, எல்லாரும் காலையிலே ஜெபம் பண்ணணும்னு நினைப்பாங்க, அதெல்லாம் ஜெபம் பண்ண முடியாது. பிளான் பண்ணிடுவாங்க, நான் காலையில் ஜெபம் பண்ணிடுவேன், நாளையில் ஜெபம் பண்ணுவேன், 1ஆம் தேதி ஜெபம் பண்ணுவேன், ரொம்ப பிளான்லாம் போடுவாங்க. ஆனால் அந்த டைம் வரும்போது அவர்களால் எழுப்ப முடியாத அளவுக்கு, அவர்களுக்கு என்ன தெரியுமா, எழ முடியாத அளவுக்கு தூக்கம் வந்துடும். புதுசாக ஒன்று வரும் சோதனை, அன்றைக்கு தான் அதிகமாக வரும். இந்த சீசர்களுக்கு அன்னைக்கு பாருங்களேன், இவர் உட்கார்ந்து வியாகுலப்பட்டு ஜெபம் பண்றாரு இயேசு. ஆனால் இயேசு கூட சீசர் என்ன பண்றாங்க பார்த்தீங்களா? அப்படியே தூக்கம் மயக்கத்தினால் இருந்தாங்க. அதான் சொல்றாரு, நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருங்க. நீங்க என்ன செய்ய, எழுந்திருக்க போலாம். பாருங்க, நித்திரை சோதனைக்கு உட்பட எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்க. எழுந்திருந்து, இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஜெபம் பண்ண சில சமயங்களில் நம்ம ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபிக்காவிட்டால் நமக்கு வருகிற சோதனை நம்மால் ஜெயிக்க முடியாது. சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஒரு சோதனை வரும், ஆனால் அதில் வெற்றி வருமாங்கிறதா பிரச்சனை. சோதனை எல்லாருக்கும் வரும், பல விதங்களிலே சோதனைகள் வரும். ரொம்ப பணம் ஆசை பிடிச்சவனுக்கு பணத்துல சோதனை, உலக ஆசை உலகத்தினால வந்த சோதனை. பாருங்க, இதெல்லாம் குடிக்கிறவங்களுக்கு, குடியை விட்டுட்டு வந்தவங்களுக்கு மறுபடியும் குடியில தான் சோதனை. நம்ம குடிக்கானா இல்லையான்னு பார்க்கலான்னு பிசாசு மறுபடியும் பாட்டில் கொண்டு வரும். என்ன பண்றது? அதுல வெற்றி பெறணும்னா நீ ஜெபம் பண்ண வேண்டும், நீ ஆலயத்துக்கு வர வேண்டும், நீ கர்த்தரை தேட வேண்டும். அப்பொழுதுதான் வெற்றி பெற முடியும். உனக்கு பலத்தை பெற்றுக்கொள்ளணும். இப்பெல்லாம் எலக்ட்ரிக்கல் வண்டி நிறைய வந்துட்டே இருக்கு, பாத்தீங்களா? எல்லாம் ரீசார்ஜ் போட்டு தான் ஓட்டணும். இன்னைக்கு பெட்ரோல் விலையெல்லாம் போயிடுச்சு. இனிமேல் வர நாட்கள் அப்படித்தான் கரண்டில் தான் ஓடுற வண்டி. இப்போ கரண்டுக்கு ரீசார்ஜே போடாமல் வண்டி ஓடுமா? நம்ம ஆத்மாவுக்கு ரீசார்ஜ் போடுறதான் விழித்து இருந்து செபிப்பது, எழுந்து செபிப்பது. அதுதான் காரணம். அது சோதனைக்கு உட்படாதபடிக்கு இருக்கிறது. நீ ரீசார்ஜே போடாம வண்டி ஓடுன்னு எங்க ஓடும்? ஓடாது. மறுபடியும் ரீசார்ஜ் போடுன்னு நமக்கு காமிக்கும். அதுதான் அங்க காமிக்கிறது. அதுதான் அங்க சொல்லப்படுறது. நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்கு உட்படாத எழுந்து இருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். இந்த நாட்கள் அருமையானவர்களே, பல விதங்களிலே சோதனைகள் வருகிறது. பிரச்சனை, நாட்டுக்கு நாடு பிரச்சனை, வீட்டுக்கு வீடு பிரச்சனை, மொழிக்கு மொழி பிரச்சனை, நார்த்துக்கும் சவுத்துக்கும் பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்கும் பிரச்சனை. இதுல எல்லாம் வெற்றி பெறணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்கள் காலையிலே விழித்திருந்து சோதனை செய்யும்படி விழித்திருந்து செபிக்க ஒப்பு கொடுங்க. காலையிலே எழுப்பி செபிக்க ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை பார்த்து இந்த காலையில சொல்லுகிறார், நீங்கள் எப்பொழுதெல்லாம் தூங்கி கொண்டு இருக்கிறீங்களோ. பெர்க்மான்ஸ் ஐயா ஒரு பாட்டு பாடுறார், தூங்கினால் எதிரி களைவதை மேல அவன் விதை விதைச்சிட்டு போயிடுவாங்களாம். விதைச்சிட்டு வந்துட்டு அவன் தூங்கிட்டான்னா எதிரி களையை விதைச்சிருவாங்க. களை எப்படி வந்துச்சு? நான் விதை தானே விதைச்சேன், பயிர் தானே விதைச்சேன், எப்படி களை வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த பிசாசு களை விதைச்சிட்டு போயிடுவான்.
இதுதான் நம்ம வாழ்க்கையில நீங்க ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கும் போது அவன் ஒரு பக்கம் வருவான். இந்த சோதனையில வெற்றி பெறும்படியாக உங்களுடைய ஜெபம் விழித்திருக்க வேண்டும். அப்படி விழித்திருந்தோமா? அப்படி இயேசு பாருங்க, இயேசு அந்த வேதனை படும்போது அவர் சிலிப்பாயிடக்கூடாது. என்ன சிலிப்பாயிடக்கூடாது? சரி, எனக்கு மரணம் வேண்டான்னு விட்டுருந்தாருன்னா நான் ரட்சிப்பு வந்திருக்காது. அப்போ எனக்கு கர்த்தருடைய பலம் வேணும். அப்போ வசனம் மேலே என்ன சொல்லப்படும் தெரியுமா? அவர் ஜெபம் பண்ணும்போது பாருங்க, முடிந்த பொழுது அங்கே தூதர்கள் அவங்களை ஹெல்ப் பண்ணாங்களாம். வானத்தில் தோன்றி ஒரு தூதன் அவரை பலப்படுத்தினான். நீங்கள் எப்பெல்லாம் ஜெபம் பண்ணீங்களோ அப்பெல்லாம் ஒரு பலம் வரும். எப்பெல்லாம் தூங்குறீங்களோ அப்பெல்லாம் ஒரு பயங்கரமான பிரச்சனை வரும். தூங்கிடக்கூடாது. தூங்கல, அந்த வண்டி ஓட்டுறவன் தூங்கலாம் என்ன ஆகும்? டிரைவரு வண்டி ஓட்டி இருக்கும்போது தூங்கிட்டாருன்னா என்ன ஆகும்? அப்போ அது தூங்குற டைமா? அதே போலதான் நீ காலையில எழுப்பி ஜெபிக்கணும்னு நினைக்கும் போது தூங்கிட்டு என்ன ஆகும்னா, நீ சோதனைக்கு ஜெயிக்க முடியாத ஒரு பிரச்சனை. இந்த காலை வேளையில் அருமையானவர்களே, நீங்கள் தூக்கத்தை விட்டு வெளியே வாருங்கள். தூக்கத்தை விட்டு வெளியே வாருங்கள். மனுஷன் பாருங்க, வேலையில தூங்குனா அவன் இழந்துருவான். கடையில தூங்குனா முடிஞ்சு போச்சு. ஓட்டும்போது தூங்குனா முடிஞ்சு போச்சு. எதுல தூங்கணுமா? தூக்கத்தினாலே இன்னைக்கு நீ படிப்பு நடந்துட்டு இருக்குது, எக்ஸாம் போயிட்டு இருக்கு, +2 10th எக்ஸாம் வரப்போகுது. தூங்கினால் என்ன நடக்கும்? தூக்கத்தை விடுங்க. கர்த்தருடைய வசனம் அதான் சொல்லுது. நீங்க நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்குட்படாமல் எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்க. இல்லையா, எனக்கு தூங்கணும், எனக்கு ஜெபிக்கணும் ஆசை, ஆனா தூக்கம் வருது. நீ ஒரு எழும்பி இருந்த ஆண்டவரே என்று ஸ்தோத்திரம் போடு. கர்த்தர் உனக்கு தூக்கத்தை மாற்றுவார். உனக்கு பலப்படுத்துறது உன்னத பலம் வரும். இயேசு கிறிஸ்து அப்படிதான் பலப்படுத்தினாங்க. அவர் ரொம்ப சோர்ந்து போனார், உடைந்து போனார். ஏனென்றால் இரத்தம் எல்லாம் வேர்வையில வெளியே வரும்போது அவர் ஒன்றும் பண்ண முடியல. ஆனா ஜெபித்த ஜெபம் அவர் பலப்படுத்தினது. பாருங்க, வனாந்திரத்தில் அவர் கொண்டு போட்டார் சோதிக்கப்படும்படி. அவர்கள் சோதனை முடிஞ்ச பிறகு இந்த தூதர்கள் அவரை பலப்படுத்தினாங்க. இன்னைக்கும் அந்த தூதர்கள் உங்களை பலப்படுத்த வந்திருக்கு. அந்த காலை வேளையில ஒப்பு கொடுங்க. நீங்க எப்போ பார்த்தாலும் தூக்கத்தை விரும்பாதீங்க. விழித்திருந்து செபிங்க. கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழு பரிசுத்தமாய் பாதுகாக்க கர்த்தர் உங்களை அழைக்கிறார். இந்த காலை வேளையில நோக்கி பார்ப்பீங்களா? ஆண்டவரை நோக்கி பார்ப்பீங்களா? ஆண்டவரே, நான் ஜெபிக்க வந்திருக்கிறேன், என்னை பலப்படுத்தும் என்று சொல்லுங்க. உங்கள் சோதனையிலிருந்து ஜெயிக்கிறது கர்த்தர் உங்களுக்கு பலம் தருவார். சோதனை இல்லாத மனுஷன் யாரும் இல்லை. அநேகர் சோதனை விழுந்து போனதுனால தான் இன்னைக்கு குழியில விழுந்து கிடக்கிறார்கள். அதில் எழும்பி நிற்கத்தக்கதாய் கர்த்தர் உங்களையும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. ஒப்புக்கொள்ளுங்கள். இந்த காலை வேளையிலே தேவனுடைய பலம் உங்களோடு இருக்கும். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.